குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஸ்ட்ரெயிட் அவுட் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து பண்ணாதீங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்த்துன்றதுக்காக எப்போ வந்து ஃப்ளாஷ் கார்டு என் குழந்தைங்க எத்தனை நாளில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா சாரி, ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கானது கிடையாது. அது என்னோடய குழந்தை வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷனில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ இன் ரைட் பிரெயின் எஜுகேஷன், அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நான் ஸ்ட்ரெயிட் அவுட்டாக வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு பாதரிங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இதுதான் வந்து என்னால் மேக்ஸிமம் வந்து கொடுக்க முடியுது. அண்ட் மோர் தென் எவ்ரி திங் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சொல்ல போகிற கண்டென்ட் அதாவது உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணுறேன்னா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். என்னால் வந்து ஃப்ளாஷி எடிட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு என்னோட ஸ்கெடியூல் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேபி பார்த்துட்டு ப்ளஸ் வந்து ஃபுல் டைம் ஜாப், அதுக்கப்புறம் இதுவும் வந்து என்னோடய பேஷனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் எல்லாருக்கும் இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நான் வந்து கண்டென்ட் மேக் பண்ணணும், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய பிளேட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு என்னால் கண்டென்ட் இவ்வளோ தான் என்னால் குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அண்ட் நான் வந்து மோர் ஓவர் நான் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நான் வந்து டெய்லி வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நான் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அந்த வகையில் இது ஒன் ஆஃப் த சீரீஸ். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ இன் ரைட் பிரெயின் எஜுகேஷன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், டிஸ்க்ளைமர் மாதிரி. இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய குழந்தை வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு ஓகே, அப்போ என் குழந்தை வந்து அவார்டில் வந்து அந்த மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ப்ளேஸ் பண்ணணும், அவார்டு வாங்கணும், சின்ன வயசுலேயே நிறையா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், நான் வந்து என்னோடய குழந்தைய பற்றி வந்துட்டு பெருமையாக பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணி ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்றத நினச்சிங்கன்னா இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் உங்களுக்கானது கிடையாது. மேபி நீங்கள் வேறு விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் எஸ்பெஷலி மை ப்ரோக்ராம், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி உங்களுக்கானது கிடையாது. ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னாலே ஏன் இந்த இது டிஸ்க்ளைமர் மாதிரி ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ரூல் நம்பர் 1 ஆஃப் ரைட் பிரெயின் எஜுகேஷன் கூட இது ரொம்பவே வந்து அசோசியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ரூல் நம்பர் 1 ஆஃப் ரைட் பிரெயின் எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் பண்ணவே கூடாது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல், ஓகேங்களா? ஸோ ரூல் நம்பர் 1, டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் சைல்ட். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷனில் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு, மேத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு, என்சைக்ளோபீடியா எப்படி, அதாவது வேர்ல்டோட நாலேஜ் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்கேஸ் ஓகே, ஃபார் சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயங்களில் குழந்தை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா அதை வந்து கொண்டு போய் திணிக்கிறது. ஓகே, நான் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டேன், அதில் அந்த குழந்தை அப்படி பண்ணுது, அதனால் நீயும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி திஸ் வில் நாட் ஹேப்பன், ஓகே? ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. உங்கள் குழந்தைங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அண்ட் குழந்தைங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாதையில் வந்து உங்களை கொண்டு போய் சேர்க்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதை விட கெட்டதாக வந்து நிறையா வரும். அதாவது குழந்தைங்க வந்து படிக்கிறது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு, அவங்க வந்து எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க தனியாக வாட்ஸ்அப்பில். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தை எனக்கு வந்து உங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும், நான் வந்து நாளைக்கு சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் ஆகும், ஸோ ஹவு மெனி டேஸ் ஆகும் அந்த குழந்தை வந்து என்னோடய குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஸ்ட்ரெயிட் அவுட் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து பண்ணாதீங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு தப்பாக வந்து போய் சேர்க்குறோம். இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃப்ளாஷ் கார்டு ஐடென்டிஃபை பண்ணுறது, குழந்தைங்க வந்து இதெல்லாம் படிக்கிறதுன்றது ஒன் ஆஃப் த ஒரு விதமான
ஒரு தனி விஷயம் மட்டும்தான். அதுக்காகவே நம்ம வந்து இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இல்லாமல் ரைட் பிரெயின் எஜுகேஷனில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்களோட இன்ட்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பேலன்ஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்த்துன்றதுக்காக எப்போ வந்து ஃப்ளாஷ் கார்டு என் குழந்தைங்க எத்தனை நாளில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா சாரி, ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கானது கிடையாது. அதுதான் வந்து உண்மை. நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் மேபி பேச வேண்டியது இருக்கும். ஐ எம் சாரி ஃபார் தேட். பிகாஸ் வந்து இப்போது நிறையா இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அப்ரோச் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து சீரியஸாக கஷ்டமாக இருக்குது. நான் என்னோடய வெபினார் அட்டன் பண்ணுறவங்களுக்குமே டேரெக்டாக சொல்லிவிடுவேன். என்னென்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அதாவது எக்ஸ்போஷர் கொடுக்கணுமே தவிர்த்து அது எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் குழந்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த விஷயங்களில் டேலண்ட் இருக்கோ, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத வந்து கொடுக்க வேண்டியதான் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளோட கடமை. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து வெபினார்லேயும் சொல்லுவேன், அண்ட் என்னோடய ப்ரோக்ராம்லேயும் நான் வந்து அடிக்கடி வந்து ரீஐட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? பிகாஸ் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ரூல். உங்கள் குழந்தைய வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எப்படி அப்ரோச் பண்ணணும், ஓகே, நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத கரெக்டான மெத்தடில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறோம். அண்ட் ஒன் மோர் விஷயம் வந்து எனக்கு புரியலைங்க. என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை வந்து சேர்க்குறது எதுக்காக, அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக. அந்த மாதிரி ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து இப்போ இது வந்து புதுசாக இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து சொல்லித்தரீங்க. ஓகேவா? ஓகே, நான் இதை பற்றி வந்து லாஸ்ட்டாக பேசுகிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ரூல். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து குழந்தைங்கக்கிட்ட நான் வந்து சொல்லித்தரணும். ஓகேவா? ஸோ அதை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களே வந்து அப்சர்வ் பண்ணி சூப்பராக வந்து படிப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டு மேக்ஸிமம்னு பார்த்தாலும் 15 மினிட்ஸ் பர் டே, அவ்வளோதான். இதுக்கு மேலே குழந்தைங்கள உட்கார வச்சு நான் வந்து இவ்வளோ காமிக்கணும் உனக்கு அப்படின்னு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் இது எல்லாமே காமிச்சிடணும் அப்படின்றதுக்காக 24 மணி நேரத்தில் காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் அந்த மாதிரி உட்கார வச்சு உங்கள் குழந்தைங்கள போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக ரைட் பிரெயின் எஜுகேஷன் கிடையாதுங்க. எல்லா விஷயத்துலையுமே குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்து திருப்பி என்ன சொல்கிறேன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான கரெக்ட் மெத்தட் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து பண்ணுறோம். பிறந்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய விஷயங்கள் ராக்கெட் சயின்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. சும்மா சின்னதாக நம்ம வந்து படிப்பு மேலே ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொல்கிறோம். அதையே வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் வந்து செஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் கரெக்ட் மெத்தட் கற்றுட்டு பண்ணுங்கன்ற. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிலனா, ஃப்ரீ வெபினாரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து தெளிவாக எல்லாமே சொல்லுவேன். அண்ட் அட் த எண்ட் வந்து என்னோட ப்ரோக்ராம் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்வேன். இந்த ப்ரோக்ராம் லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் வந்து நாட் ஓன்லி லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆர் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன், இது வந்து எப்படி குழந்தைங்கள ஒரு ஓவரால் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக வந்து மாற்றுறது, அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு படிப்பு மேலே ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த விஷயத்து மேலே ஆர்வம் இருக்கோ அதை இன்னும் அந்த ஆர்வத்தை தூண்டி அவங்க குழந்தைங்கள வந்து ஒரு நல்ல வழியில் வந்து வழிநடத்தி போகிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ராட்ச்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் 2. ரொம்ப ஓவர்லோட் பண்ணக்கூடாது குழந்தைங்கள. ஓவராக வந்து போட்டுட்டு திணிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 to 15 மினிட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே? அப்படியே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் வந்து ஒரு செஷன் பண்ணுறீங்கன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த 10 to 15 மினிட்ஸோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலேயும் வந்து போட்டுட்டு பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் இன்புட்ஸ் நாட் அவுட்புட். ஓகேவா? ஸோ இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு குழந்தையும் யூனிக்காக இருப்பாங்க. அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட லைக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், டிஸ்லைக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்பொழுது ஒரு குழந்தையுமே வேறு விதமாக வந்து அந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களையுமே அணுகுமுறை வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஒரு குழந்தை 2 நாளில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது. அப்போ அதே விஷயத்த உங்கள் குழந்தைகிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணால் எப்படி நடக்கும்?
ஓகே. ஸோ மேபி உங்கள் குழந்தை வந்து வேறு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வேறு விஷயம் கண்டுபிடிக்கலாம், அது வந்து நடக்கும். ஆனால் இதே மாதிரி என் குழந்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி வந்து குழந்தைய வந்து செஞ்சு தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது நடக்காது. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபார் கிட்டிங். அப்போது அது மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்குறோம், குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறோம், அவங்களை எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றதுல தான் அவங்களோட அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ ரைட் பிரெயின் எஜுகேஷனாலே ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே இன்புட்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இந்த ரைட் மெத்தட் நம்ம ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரைட்டாக எப்படி சொல்லித்தரணும் கரெக்டாக அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து என் குழந்தை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்குது, என் குழந்தை வந்து ஆன்சர் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றதுல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வர வைக்கிறன்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய அப்ரோச் இருக்குது. அதெல்லாமே நான் ப்ரோக்ராமில் கவர் பண்ணியிருக்கேன். பட் அவுட்புட் வந்து வரல, நான் கேட்குறதுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னா ஒரு குழந்தையும் வேறு மாதிரி இருப்பாங்க. என் குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா எப்போயாவது நான் வந்து அவகிட்ட கேட்டேன், சிட்டு கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் நான் வந்து 2 காமிச்சு இது எது அப்படின்னு கேட்குறேன்னா என்னைக்காச்சும் வந்து ஆன்சர் பண்ணுவாள். அவளுக்கு தெரியும், ஓகே அது எனக்கு தெரியும், நம்மளோட மதர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவகிட்ட கேட்டேன்னா அவள் சொல்லுவாள். பட் நான் வந்து கேட்காத விஷயங்கள் எப்போ பார்த்தாலுமே நான் வந்து கேட்டுகிட்டே ஒரு 2 days நான் வந்து கண்டினியூஸாக கேட்குறேன்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறு ஃப்ளாஷ் கார்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷின்னு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைங்களுக்குமே டிஃபர் ஆகும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்கள வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற விதம், அந்த மாதிரி எல்லாமே வந்து மாறும். அதனால் வந்து இன்புட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து அவுட்புட்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் அவங்க ஒன்ஸ் வந்து வேர்பலி ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ நிறைய மிராக்கிள்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து சீரியஸாகவே ஒரு ப்ரீஷியஸ் திங்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, குழந்தைங்க வந்து ஓவராக டம்ப் பண்ணக்கூடாது, அப்போ அவங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு. அந்த மாதிரி விதமாக அவங்க என்ன பண்ணாங்க, என் சிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ கொஞ்ச நாள் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி மற்ற ஆக்டிவிட்டீஸில் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கேன். அதனால ஃப்ளாஷ் கார்டு அப்பப்போ எப்போ அவளுக்கு வந்து இன்கேஸ் போர் அடிக்கிற டைமில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிற டைமில் போயிட்டு அம்மா ஃப்ளாஷ் கார்டுனா அவள் இன்கேஸ் அவகிட்ட கீழே கையில் ஆக்சசிபிளாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து அவள் வந்து கொடுப்பா என்கிட்ட, ஃப்ளாஷ் கார்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டணுமே தவிர்த்து அவங்கள வந்து ஃப்ளாஷ் கார்டு எடுத்தாலே ஓட வைக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் 3. ரூல் 1 வந்து சொல்லிட்டேன், ப்ரெஷர் பண்ணக்கூடாது குழந்தைங்கள. ரூல் 2 வந்துட்டு ரொம்ப டைம் வந்து எடுத்து எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஃப்ளாஷ் கார்டுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவங்க குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் காமிக்கிறது வேறு, இல்லைனா நம்ம போட்டு டம்ப் பண்ணி ரொம்ப நேரம் உட்கார வச்சு படிக்க வைக்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்புட்ஸில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல் நம்பர் 3 வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் நிறைய ரூல்ஸ் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இதோட பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பார்ட் 2ல் வந்துட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா, நிறைய பேர் வந்து ஃப்ரீ வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட நிறைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். வெபினார் வந்து நான் சொல்லித்தரேன், அந்த வெபினாரில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லித்தரேன். இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக நான் அந்த 1.5 hours சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஆப்வியஸாக நடக்காது. ஏன்னா ஒரு ரைட் பிரெயின் எஜுகேஷனில் வந்து ஒரு 10 hours அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாலே 10 hours கிட்ட ஆகும். ஸோ அப்போது எல்லா விஷயங்களையும் நான் வந்து 1.5 hours சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஆப்வியஸாக நடக்காது. நான் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு இருந்தப்பயுமே பார்த்தீங்கன்னா 3 days வந்து நான் லைவ் ஒர்க் ஷாப் 2.5 hours வந்து போகும் பர் டேக்கு. அந்த அளவுக்கு வந்து நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு புரிதல் வந்து அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன். என்னோட ஃப்ரீ வெபினாரில் கடைசியில் வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கடைசியில் வந்து உங்களோட ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்கிறீங்க, அப்போது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எப்படி அமௌண்ட்லாம் பே பண்ண முடியும், நீங்கள் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் தானே சொன்னீங்க. ஃப்ரீயாக வெபினார்னு சொன்னேன், ஃப்ரீ வெபினார். நீங்கள் அதுக்கு வந்து ₹1 கூட எனக்கு பே பண்ண தேவை கிடையாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னா நான் வந்து இப்போ என்னோட சைல்டுக்கு வந்து 19 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 years வந்து டே அண்ட் நைட் எஃபர்ட் போட்டு நான் அது வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை எப்படி உங்ககிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் டெய்லி நான் வந்துட்டு அதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்குறது அப்படின்றதுக்காக நிறைய வந்து நான் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலஞ்சஸ், அதாவது அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ளஸ் வந்து இப்போ சேலஞ்சஸ் கூட நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். சேலஞ்சஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க,
ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து இந்தந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க் மாதிரி கொடுப்பேன். அதை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த வினருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கிஃப்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு விஷயமே யோசிச்சு பண்ணும்பொழுது இந்த கம்யூனிட்டியை நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு எஃபர்ட்ஸ் போடுறேன் இல்லையா, அதுக்காக அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவேன். நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலில் உங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறீங்க, அப்போது ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணுவீங்களா, இல்லை அந்த ஸ்கூலில் வந்துட்டு போயிட்டு இல்லை என் குழந்தைக்கு வந்து நீங்கள் சொல்லித்தரீங்க, பட் ஆனால் என்னால் இவ்வளோ அமௌண்ட்டு தான் பே பண்ண முடியும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. அதுவும் இப்போ இருக்கிற எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிக்கே வந்து 1.5 lakhs 2 lakhs வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்பொழுது இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து நீங்கள் வெளில அகாடமியில் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு ரிசர்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வந்து 6 months வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுவுமே வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தர மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து, அதுவும் வீக்லி 1 hour. பட் நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து என் மண்டையில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரைட் பிரெயின் எஜுகேஷன் பற்றி இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிக் கொடுத்துருவேன். நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து ஈஸியாக பண்ண போகிறீங்க, உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சி ஈஸியாக பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது தானே வந்து நல்லது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் எப்படி அணுகணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மாறும். அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் வந்து சொல்லித்தரும் பொழுது ஆப்வியஸாக என்னோடய ப்ரோக்ராமுக்கு நான் வந்து ஒரு லிட்டில் அமௌண்ட், ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன். அதுவும் வந்து என்னால் எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக கம்மி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு. இது வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு நான் வந்து ஒரு ஃபீ பே பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த ஃபீ வந்து நான் வந்து ஆப்வியஸாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து வரும்பொழுது நான் கொஞ்சம் வந்து நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து என்னென்னா, ஓகே, அட் த எண்ட் நம்ம என்ன நினச்சோமோ, நம்மளை என்ன நினைக்கிறோம் அதை வந்து நம்ம போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விதமாக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். மற்றபடி வந்து இதை யாரையும் வந்து ப்ரொவோக் பண்ணுற விதமாகவோ அப்படிலாம் கிடையாது. இன்கேஸ் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. பிகாஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 weeks-ஆகவே நினச்சிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து ஆக்சுவலி கரெக்டான டைம் அண்ட் எனக்கு வந்து ஓகே, நான் வந்து கொஞ்சம் விட்டுறக்கூடாது, வேர்ட்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு பொறுமையாக அந்த மாதிரி யோசிச்சு தான் பேசியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் இன்னும் ரைட் பிரெயின் எஜுகேஷன் பற்றி நிறையா ஸ்டஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.